முதல்ல இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிண்ணம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் கிண்ணம் இல்லைன்னா அலுமினியம் கிண்ணம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக இல்லை கட்டமாக உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே கப்பில் தான் அளந்து எடுத்துக்க போகிறேன். அதாவது இந்த கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்லேயே எல்லா பொருளையும் நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். 1/4 கப் சர்க்கரையை இந்த கடாயில் சேர்த்துடுறேன். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணோம்னா கொஞ்சம் இன்னும் டார்க் கலரில் வரும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாகு வந்து கரிஞ்சு போகக்கூடாது, அதே சமயத்தில் கலரும் மாறி இருக்கணும். அதனால் தீ வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாறி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா டார்க் கலர்லேயே கிடச்சிருச்சு பாருங்கள் பாகு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே டக்குன்னு அந்த ட்ரேயில் வந்து ஊற்றிடணும், இல்லைன்னா பாகு வந்து கட்டி போயிடும். இதை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் பால் வந்து சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன், அதாவது 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு பாலை காய வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து காஞ்சி வந்துருச்சு. நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் சேர்த்துருக்கிறதுனால பால் வந்து அடி பிடிக்கும். அப்பப்போ நீங்கள் வந்து கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து வெண்ணெய் சேர்த்து செய்கிறேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறேன். நல்லா நைஸாக இருக்கும் பார்த்தீங்களா. கேசரி செய்யறதுக்கு உப்புமா செய்யறதுக்கெல்லாம் அந்த மாதிரி நல்லா பொடியாக இருக்கிற ரவையை வாங்கிக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் நம்ம குக் பண்ணணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ரவை வந்து நல்லா வெந்து வரணும், கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். ரவை நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. ரவை வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே போதும். ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்னும் நல்லா கெட்டியாக வந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஓரளவுக்கு சூடாகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் 2 முட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இது கூட நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ்லாம் போடாமல் தான் செய்கிறேன். முட்டையை வந்து எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக நுர வர மாதிரி அடித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம பாத்திரத்தில் பாலில் வேக வச்சோம் பார்த்தீங்களா ரவை, அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக சூடு குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல, சூடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இறக்கும் போது காட்டும்போது கொஞ்சம் இலக்கமாக இருந்தது பாருங்கள். அது கொஞ்சம் லைட்டாக சூடாகினதுமே எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரவை, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த ரவையை சேர்த்து முட்டையோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக 2 கரண்டியாக சேர்த்து நான் வந்து இப்போது கலந்து கொடுத்துக்க போகிறேன். முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால தான் இப்படி பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கடைசியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ரே, இந்த மாதிரி லிக்விடாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஆற வச்சுக்கணும். அதனால தான் முன்னாடியே நம்ம இந்த ட்ரேவை ரெடி பண்ணி வச்சிடுறோம்.
இப்போ இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைடில் மட்டும் நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உள்ளேயும் நம்ம ப்ரஷ் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்கரை பாகு வந்து உள்ளே சேர்க்கும் போது அது வந்து ஒட்டாமல் வழிஞ்சு ஓடிட்டே இருக்கும் ஒரு பக்கமாக. அதுக்காக தான் இப்போ கடைசியாக நான் சர்க்கரை பாகெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஓரங்களில் மட்டும் நான் எண்ணெய் தடவிக்கிறேன். எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், குக் பண்ணதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் வரதுக்காக இப்போ நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்ககிட்ட காய் வேக வைக்கிறதுக்கு ஸ்டீமர் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு வச்சுட்டு இல்லைனா இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த ட்ரேவை வச்சுட்டோம்னா போதும், நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதுக்கு மேலே இந்த ஒரு பிளேட் மாதிரி இல்லைனா இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்தால் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுடுங்க. இப்போ இந்த ட்ரேக்குள்ளேயே நம்ம வந்து பிளேட் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு மூடி போடணும். அப்போ தான் தண்ணி இதுக்குள்ளே விழாமல் இருக்கும். நம்ம எடுக்கிற ட்ரேக்கு கரெக்டாக பிளேட் இல்லைனா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கும் பாருங்கள், அதை வந்து போட்டு கரெக்டாக மூடிடுங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உள்ளே வந்து தண்ணி வந்து விழக்கூடாது, அதனால் பார்த்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம்னா தான் நல்லா வெந்து வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கீழே பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறதுனால. தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் பாத்திரம் வந்து கருகிடும், அது மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிறேன். 20 நிமிஷம் கழித்து எந்த அளவுக்கு குக் ஆகியிருக்கு இல்லை இன்னும் குக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குறைஞ்சது ஒரு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை வந்து நம்ம எப்படி எவ்வளோ தீயில் வச்சு குக் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து குக் ஆகி வரும், வெந்து வரும் நல்லா. நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக கூட ஆகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கத்தியில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, வேகலைனா ஒட்டி இருக்கும். இப்போ பாருங்கள், கத்தியை உள்ளே விட்டு பார்த்ததில் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை எடுத்து நம்ம தனியாக வெளியில் வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கத்தி வச்சு இந்த ஓரங்களை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்து விட்டுடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அந்த பிளேட்டில் அப்படியே நம்ம இதை கவுத்தி விட்டுட்டோம்னா போதும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு மூடிட்டு அப்படியே திருப்பி போட்டோம்னா சூப்பராக அழகாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லாக மேலே நம்ம அந்த சர்க்கரையை நல்லா பாகு எடுத்தோம் பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே கோட்டிங் அழகாக வந்திருக்கு. நீங்கள் இதை வந்து நல்லா சூடாறினதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் இந்த ஸ்வீட்டை. ஒரு வேளை நீங்கள் நல்லா கூலிங்காக சாப்பிட்ணும், இப்போது சம்மர்லாம் வரப்போகுது, அப்போ வெயில் காலத்தில் நல்லா சில்லுன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சுட்டு நல்லா சூடாறினதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் அப்புறமா கட் பண்ணி சாப்பிடலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக சில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவை, பால், முட்டை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. பாருங்கள், நம்ம உள்ளேயும் வந்து இந்த ஒயிட்டுக்கு ஸ்வீட் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்வீட் தான். சாப்பிட சூப்பராக இருக்கும். சர்க்கரையில் தான் நம்ம பண்ணியிருக்கிறதுனால பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக நைஸாக இருக்குது பாருங்கள். ரவையில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பிளேட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ரவை வச்சு புட்டிங் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.